2 முறை கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. தலைவர்கள் சஸ்பெண்ட் பண்றதுக்கு விருப்பமே கிடையாது. நீக்கிட்டு சேர்த்துட்டு 4 மாசத்துல திரும்பி நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற அதிகார பலத்தால நான் எங்கன்னா போனோம்னா சொல்லுங்க, எங்கன்னா போனா இந்த துண்டு போடல இருக்கிற பெருமை வேற எதுலுமே கிடையாது. இப்பதான் சார் என் கட்சி பவரா மேல எந்திரிச்சு நிற்கும் சார். தொண்டை வெளியே வரும். ஆளுங்கட்சி இருக்கும்போது எங்களுக்கு வேலை கிடையாது. ஆளுங்கட்சி தான் தொண்டனுக்கும் முக்கியமா இந்த மாதிரி பேச்சாளர்கள் அதெல்லாம் அது ஒரு தனி செட் வரும், அப்புறம் போயிடும். எதிர்கட்சி வரும்போது தொண்டை வரும். எதிர்கட்சி தான் தொண்டை வெளியே வருவோம். எதுவும் எதிர்பார்க்காம சொந்த காசு செலவு பண்ணிட்டு தொண்டை வெளியே. இது கொள்கை உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு திமுக தொண்டை 1000 ராணுவ வீரருக்கு சமம். இந்த துண்டு நான் ஆளுங்கட்சியில போட்டது இல்ல, எதிர்கட்சி தான் துண்டு நான் போடுவேன். இந்த துண்டு கருப்பு சோப்பு துண்டுக்கிற மரியாதை இந்த உலகத்துல எந்த கட்சிக்கும் கிடையாது. இந்த கருப்பு கலைஞரின் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கொடி, கருப்பு சோப்பு கொடி. அந்த விஷயத்துல வந்து இப்போ ஜெகத் ரட்சகனுடைய மகன் ஏன் சார் இப்படி திடீர்னு தாவைகளை போய் இணையறதுக்கு காரணம் என்னவா இருக்குது? அப்புறம் இது தேவையில்லாத கேள்வி. அவருக்கு இந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் இல்ல, அந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனி வியாபாரம் பண்றதுக்காக பையன் அமிச்சிட்டாருன்றாங்க. அவருடைய டிஸ்டிலரிஸ் கம்பெனி மூடிய 5 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் தெரியும்? ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் குடும்ப ரீதியாகவும் எந்த தொடர்பு இல்லை, கட்சி ரீதியாகவும் தொடர்பு இல்லை. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார், அவர் போனார். அதுக்கான ஜெகத் ரட்சகன் அவர்கள் பொறுப்பேற்க முடியாது. ஒரு முதலமைச்சர் மாதிரி அங்க பேசுறாரு. யாரு ஓட்டாங்க நான் கேக்குறேன். இது யார் ஓடுனது? நீ வாயில நல்லா வரப்போகுது, எது வேணாலும் நீ பேசுறியா முதலமைச்சர்டா? முதலமைச்சர் ஒருமையில பேசக்கூடாதுன்றாங்க. ஆனா இவரு என்ன வேணாலும் பேசலாம். திமுக ஓடு 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 வராம்பாரு வேட்டக்காரன். நீ சினிமா நடிகரு, உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, உங்ககிட்ட போலீஸ் இருக்குது, அதிகாரம் இருக்குது. திமுக உன்னை வந்து எதுவும் பண்ணல. திமுக வந்து நீ என்ன பேசினாலும் அமைதியா இருக்குது, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்களா? முதலமைச்சர் மிஸ்டர் ஜோசப் விஜய் யாரு மேன் ஓடுனது நீங்க மிஸ்டர் ஜோசப் விஜய் ஓடுனது நீங்க. 41 பேர் கரூர்ல பாட்டு பாண்டிங்கள, பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய். ஏன் இப்ப பாட வேண்டியதானே கரூர்ல? பாட்டலுக்கு 20 ரூபாய், பாட்டலுக்கு 20 ரூபாய். ஓடுனது நீங்க. ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்கான மாதிரி ஓடு 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 ஓடுனது யாருன்னா 41 பேர் வேட்டையான வேட்டைக்காரர் ஜோசப் விஜய். ஓடு 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 என்று ஓடு 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 வராம்பாரு யார சொன்னா? ஜோசப் விஜய். நீங்க தான் ஓடு ஓடுன்னு ஓடுனீங்க. ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டம். உயிர் மேல பயம் இல்ல, நம்ம வயிற்றுல குழந்தை பச்சை குழந்தைய கூட்டு போறோம், வயசாயிடுச்சு, நமக்கு ஒரு குடும்பம் தானே. ஒரு வெறித்தனமா ஒரு நடிகனை பார்க்க போன கூட்டம் இருந்துட்டா அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குதா? நீங்க அப்படி ஓடுற மாதிரி அப்படி ஓடுறீங்கல்ல, ஓடு 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 வராம்பாரு வேட்டக்காரன் போட்டீங்கல்ல, அப்படி நீங்க ஓடுற மாதிரி ஒரு செலவிங்க. அந்த இடத்துல கொத்து பரோட்டா போட்டேன்ல, கொத்து பரோட்டா போடுறியா? நாங்க விரைவில் கைமா போடுறோம் பாக்குறியா? விஜய், ஜோசப் விஜய், சிஎம் ஜோசப் விஜய், மிஸ்டர் விஜய் சார், கொத்து பரோட்டா போட்டியா? நாங்க போடுறோம் பாக்குறியா கைமா? வாயை அடக்கமா வச்சுக்கணும். திமுக சீண்டிட்ட இல்ல, இனி பாருங்க சார் விஜய் சார் அரசியல் இதுன்னு. மு.க. ஸ்டாலின் என்கின்ற தலைவன் யார் என்றது நீங்க இன்னிதான் பார்க்க போறீங்க. உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற புயல் மனம் போர்க்குணம் கொண்ட ஒரு வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் யார் என்றது நீங்க இனிமேதான் பார்ப்பீங்க ஜோசப் விஜய் சார். இளைய பாரதியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு ஒரு விருந்தினர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளரான குடியாத்தம் குமரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க சார். இப்ப இந்த கூட்டணி பத்தி பேசும்போது இப்ப திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் போறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாமே போறாங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒற்றுமையா இருக்கீங்களே, என்னதான் பண்ணாலுமே அவங்க இருந்து வெளியே வர மாட்டேன்றாங்களே, என்ன காரணம் அது? சார் திமுக சார் நான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு இப்ப 50 வயசு ஆகுதுங்க. பிறந்ததுல இருந்து திமுகங்க. நான் பிறந்தது பெங்களூர்ல பிறந்தேன். எங்க அப்பா அம்மா குடியாத்தம், சொந்த ஊர் சீவூர் வில்லேஜ். நான் பெங்களூர்ல தான் பிறந்தேன். 92 வரைக்கும் பெங்களூர்ல தான் இருந்தேன். 10th வரைக்கும் பெங்களூர் தான் படிச்சேன். அங்கேயே திமுக உணர்வு, அங்கேயே எங்க வீட்டாண்ட கொடிக்கம்பம் இருக்கும், அங்கேயே படிப்பகம் இருக்கும், திமுக படிப்பகம், முரசொலி படிப்பகம் இருக்கும். இங்க வந்து நான் பீக்கிற வரேன். ஒரு பிரச்சனை வருது. என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரச்சனை வருது. ஒரு பெரிய ஆதிக்க சக்தியோட ஒரு மோதல் வருது. அது லோக்கல் பாலிடிக்ஸ். 2 முறை கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. தலைவர்கள் சஸ்பெண்ட் பண்றதுக்கு விருப்பமே கிடையாது. எந்த மாவட்ட செயலர் எந்த கட்சிக்காரன் தொண்டனுக்கும் குமரனை நீக்கிறது விருப்பம் இல்லை. சேர்த்துட்டு திரியும் நீக்கிட்டு சேர்த்துட்டு 4 மாசத்துல திரும்பி நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற அதிகார பலத்தால நான் எங்கன்னா போனோம்னா சொல்லுங்க, எங்கன்னா போனா இந்த துண்டு போடல இருக்கிற பெருமை வேற எதுலுமே கிடையாது. நம்ம செத்துட்டா இந்த கலர் கொடி நம்ம பாடியில பறகுது பாருங்க, பாடியில பறக்கும் அந்த பெருமை. அதுதான் திமுக தொண்டை யாரும் இப்பதான் சார் என் கட்சி பவரா மேல எந்திரிச்சு நிற்கும் சார்.
தொண்டை வெளியே வரும். ஆளுங்கட்சி இருக்கும்போது எங்களுக்கு வேலை கிடையாது. ஆளுங்கட்சி தான் தொண்டனுக்கும் முக்கியமா இந்த மாதிரி பேச்சாளர்கள் அதெல்லாம் அது ஒரு தனி செட் வரும், அப்புறம் போயிடும். எதிர்கட்சி வரும்போது தொண்டை வரும். எதிர்கட்சி தான் தொண்டை வெளியே வருவோம். எதுவும் எதிர்பார்க்காம சொந்த காசு செலவு பண்ணிட்டு தொண்டை வெளியே. இது கொள்கை உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன மாதிரி கோடிக்கணக்கான தொண்டன் தான் என் தலைவன் தளபதி ஸ்டாலின் அவர்களை மிக விரைவில் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க போறாங்க. இது திமுக இருக்கிற கொள்கை. ஒரு திமுக தொண்டை 1000 ராணுவ வீரருக்கு சமம். இந்த துண்டு நான் ஆளுங்கட்சியில போட்டது இல்ல, எதிர்கட்சி தான் துண்டு நான் போடுவேன். இந்த துண்டு கருப்பு சோப்பு துண்டுங்கிற மரியாதை இந்த உலகத்துல எந்த கட்சிக்கும் கிடையாது. இந்த கருப்பு கலைஞரின் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கொடி, கருப்பு சோப்பு கொடி. திமுக யாரும் போக மாட்டாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு தள்ளி கேஸ் வேணா போகும். என்ன சொல்றது, எவனும் போக. அந்த விஷயத்துல வந்து இப்போ ஜெகத் ரட்சகனுடைய மகன் ஏன் சார் இப்படி திடீர்னு தாவைக்குள்ள போய் இணையறதுக்கு காரணம் என்னவா இருக்குது? அப்புறம் இது தேவையில்லாத கேள்வி. சரி, நீங்க கேட்டீங்க சொல்றேன். அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் திராவிட ஆழ்வார், தமிழ் கடல். கலைஞரே ஒரு பேச்சாளரை விரும்புறாருன்னா அது அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன். கலைஞரா இருந்தாலும் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலினாக இருந்தாலும் எங்க தலைவரா யாரா இருந்தாலும் அவர் பேசினார்னா காது கேட்காதவனுக்கும் காது கேட்கும். அப்படி அவருடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கும். அவர் ஒரு பெரிய ஒரு தலைகர்த்தர் திமுக. அவர் மகன் போயிட்டாருன்னு சொல்லி இப்போ பெரிய ஒரு அதுவும் குறிப்பா நான் யூடியூப் சேனல்ல போனா அந்த கேள்வி என்னதான் கேட்கறாங்க. அவர் மகன் போயிட்டார், அவர் மகன். பல பேர் பல உண்மை தெரியாது. அவருக்கும் அவர் மகனுக்கும் தொடர்பே இல்லைன்னு எத்தனை பேர் தெரியும்? பல வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட ஆழ்வார் எங்கள் மதிப்புமிகு அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும் அவரது மகனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. எத்தனை குடும்பத்தில் அப்பம் பள்ளிக்கு ஆவறது இல்ல, பேச்சுவார்த்தை கிடையாதுங்க. எந்த தொடர்பு கிடையாது. அவருக்கு இருக்க அப்பம் பள்ளிக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. அவர் வந்து ஒரு முடிவு எடுத்து அவர் போறார். ஆனா அவருக்கு இப்படி ஒரு விஷயம் 2 நாள் முன்னாடி கேள்விப்படுறாரு. அப்பயும் அவர் வேண்டிப்பட்டவங்கள்ட்ட சொல்லி தவறான முடிவு அது. என்கிட்ட வரலன்னா கூட அது நான் பழி சொல்லுக்கு நான் ஆளாயிடுவேன். என்னக்கு அங்கெல்லாம் போனா அது 2 வருஷம் கூட அந்த கட்சியே இருக்காது. இது சும்மா ஏதோ மாயாஜால மாதிரி இருக்குது. வேணான்னு சொன்னா அவர் கேட்கல, அவரு போயிட்டாரு. அதுக்கும் ஜெகத் ரட்சனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, அவருக்கு இந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் இல்ல, அந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனி வியாபாரம் பண்றதுக்காக அவங்க பையன் அமிச்சிட்டாருன்றாங்க. அவருடைய டிஸ்டிலரிஸ் கம்பெனி மூடிய 5 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் தெரியும்? அதாவது அந்த பிராந்தி தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அது மூடிய 5 வருஷம் ஆச்சுங்க. இல்ல நான் ரன்னிங்ல இல்ல, அதுல எத்தனையோ கோடி ஒரு லாஸ் எனக்கு தெரியும், எல்லா திமுக தலைமைக்கே தெரியும். அவருடைய அந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனியே மூடி 5 வருஷம் ஆச்சு. பேருக்குதான் திரு டாக்டர் ஜெகத் ரட்சகனுடைய டிஸ்டிலரிஸ் கம்பெனி. அவரது வந்து பிராந்தி ஆலை இருக்குது, பிராந்தி கம்பெனி இருக்குது, பிராந்தி தயாரிக்கிறாங்க. அப்ப ஆனா அதை மூட்டாங்கன்னு எத்தனை பேர் தெரியும்? நம்ம ஆளு நாக்குக்கு நரம்பு இல்லைன்னா என்ன ஒன்னாலும் பேசுவான். அது கிடையவே கிடையாது. அது மூட்டாரு. அவருக்கு அவர் புள்ளிக்கும் தொடர்பு இல்லை. அவரு போய் சேர்ந்துட்டாரு. அவர் எவ்வளவு வருத்தத்தினா தெரியுமா? அவர்கிட்ட போய் நான் பார்த்தேன். அவர் மிகவும் அவர் கடவுளுக்கு சமமாக, தாய்க்கு சமமாக அவர் மதித்தது அவருடைய மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைங்க. அவங்க மனைவி அண்ணிய அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. அவங்க இறந்துட்டப்ப கூட அவர் முகத்துல நான் அவ்வளவு சோகம் நான் பார்த்தது இல்லை. அவருடைய சகோதரி இறந்துட்டாங்க, அப்பயும் நான் டெத்துக்கு போயிருந்தேன். அவ்வளவு சோகத்தை பார்க்கல. அவர் அப்படியே ஒரு இளவு வீட்டுல உட்காருற மாதிரி உட்காந்துட்டார். யாருன்னா காலையில யாருகிட்ட போனாலும் ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவார். நாங்களும் போய் அவர்கிட்ட கண்ணுல தண்ணி விட்டார். அவங்கள்ட்ட போய் நாங்களாம் சமாதானப்படுத்துறோம். விடுனே போனா போறாங்க, விடுனே நீ இருக்கிற இல்லைண்ணே எங்களுக்கு எல்லாம் கட்சிக்கு உங்க மேலே. இப்போ ஒரு நேரத்துல யாரோ நான் சொல்ல விரும்பல, எவ்வளவோ பெரிய பெரியவெல்லாம் போனா அவங்க என்ன பண்ண முடியும்? அவர் கட்சின்னு இருக்காருல்ல. அதனால அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் குடும்ப ரீதியாகவும் எந்த தொடர்பு இல்லை, கட்சி ரீதியாகவும் தொடர்பு இல்லை. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு, அவர் போனார். அதுக்கான ஜெகத் ரட்சகன் அவர்கள் பொறுப்பேற்க முடியாது. நம்ம அவர் பழி சொல்ல முடியும். தங்கமானவர், கடவுள் மாதிரி அவர். அவரு சரிங்க. அண்ணன் ஜெகத் ரட்சகனுடைய மகன் திமுக இருந்தாரா? அது மட்டும் சொல்லுங்க. அவர் திமுக ஏதாவது பொறுப்புல இருந்தாரா சார்? இல்ல திமுக நிகழ்ச்சி அவர் கலந்துருந்தாரா சார்? எனக்கு தெரிஞ்சு அவர் கலந்து நான் பாக்கலீங்க. இன்னொன்னு சொல்லிட்டா, ரொம்ப பேருக்கு அவர் பையன் இருக்கிறான்றதே தெரியாது. எனக்கே 4 மாசத்துக்கு முன்னாலதான் தெரியும். அவரு கூட அவ்வளவு நெருக்கமா இருப்போம். நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பேருக்கு தெரியாதா? எல்லாரும் அவர் பெண்கள் இருக்காங்க தெரியும். அவங்க தான் எல்லா நிர்வாகத்தை பாக்குறாங்க. ஆனா டாக்டர் ஜெகத் ரட்சகனுக்கு மகன் இருக்கிறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அதுல நம்ம அவர் பழி சொல்லக்கூடாது சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து கரூர்ல ஸ்பீச் கொடுக்கும்போது ஒருத்தர் திமுக காரர் ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டாரு, இன்னொருத்தர் வந்து ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு சார். அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு முதலமைச்சர் மாதிரி அங்க பேசுறாரு. யாரு ஓட்டாங்க நான் கேக்குறேன். இது யார் ஓடுனது? நீ யாரு சிங்கப்பூர்ல போய் படுத்துனாருன்னு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலூர்ல சொல்றாரு. என்னன்னா அவர் போய் சிங்கப்பூர்ல படுத்தினாருன்னு. வாயில நல்லா வரப்போகுது. எது ஒன்னாலும் நீ பேசுறியா முதலமைச்சர்டா? முதலமைச்சர் ஒருமையில பேசக்கூடாதுன்றாங்க. ஆனா இவரு என்ன வேணாலும் பேசலாம் திமுகவை.
அவர் 15ஆம் தேதி என்னது போன 15ஆம் தேதியே டிக்கெட் புக் பண்ணிட்டார் சிங்கப்பூர் போறதுக்கு. போன 15ஆம் தேதி சார் டிக்கெட் புக் பண்ணிட்டார் சிங்கப்பூர் போறதுக்கு. அதை ரொம்ப தெளிவா பேசியிருப்பார் கழக துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா எம்பி அவர்கள். 15ஆம் தேதி சிங்கப்பூர் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவருக்கு பல பிரச்சனை உடம்பு, அவரே சொல்றாரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது, நர்வஸ் பிரச்சனை இருக்குது, பேக் போன் பிரச்சனை, பல பிரச்சனை இருக்குது. எனக்கே தெரியும் உடல்நிலை சரியில்லை, எலெக்ஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் 15ஆம் தேதியே டிக்கெட் போட்டார், அதாவது டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார், டிக்கெட்டும் போட்டார். நீ எப்ப அவர் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்பு ஒழித்துற நீங்க ரைடுக்கோ அது என்ன பரிசோதனைக்கோ வரீங்களே, விஜய் கண்ட்ரோல்ல விஜய் எம் சாலு திரு ஜோசப் விஜய் எம் லஞ்ச ஒழிப்புத்துறை என்னைக்கு வரீங்க? 25ஆம் தேதி வரீங்க. அன்னைக்குதான் அவர் போறாரு. அன்னைக்கு ஈவினிங் பிளைட்லயோ நைட் பிளைட்லயோ 7 o'clock பிளைட்ல தான் சிங்கப்பூருக்கு போறாரு. இது 15ஆம் தேதி டிக்கெட் போடும்போது அவருக்கு தெரியுமா 25ஆம் தேதி வீட்டு ரைடு வர போறாங்கன்னு? 25ஆம் தேதி தான் அவர் அன்னைக்குதான் வராங்க. வந்த உடனே டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு ஃபுல்லா இருந்தாரு. எல்லாம் போன உடனே என்னென்ன கையெழுத்து போடணும் எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிட்டாரு. 3 நாள் கழிச்சு அவர் சிங்கப்பூர் போனாரு. 3 நாள் கழிச்சுதான் போறாரு. அதுவும் சொல்லிட்டு போறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிட்டு போறாரு. நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரேன். எங்க ஓடிட்டாங்க? யார் ஓடினாங்க? செந்தில் பாலாஜி ஓட்டாருன்ற யோ மூடுது. நான் சொல்லிட்டா செந்தில் பாலாஜி எங்க இருந்தாருன்னு, சென்னையில மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குது, அது எதிர்தான் இருந்தாரு. போடுவா உன் ஏட்டையா போய் சரியா தேடல, உன் இன்ஸ்பெக்டர் போய் சரியா தேடல, அவர் அங்கதான் இருந்தாரு. ஓடு 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 வராம்பாரு வேட்டக்காரன் வட்டாங்க. நீ சினிமா நடிகரு, உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, உங்ககிட்ட போலீஸ் இருக்குது, அதிகாரம் இருக்குது. திமுக உன்னை எதுவும் பண்ணல. திமுக நீ என்ன பேசினாலும் அமைதியா இருக்குன்னு என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்களா? முதலமைச்சர் மிஸ்டர் ஜோசப் விஜய் யாரும் ஓடினது? யாரும் ஓடல. கரூர் கம்பெனி ஓனர் எங்க ஓட்டாரண்டே? கரூர் கம்பெனி ஓனர் செந்தில் பாலாஜி வருவார். கரூர்ல இடைத்தேர்தல் வரும் இல்ல, அப்ப வருவார் அவரு. அண்ணன் யாவாவில் எல்லாம் எங்கேயும் ஓடல, சொல்லிட்டுதான் போனா. அது ஓடல அவரு. நீ தனி பிளைட்ல போறா இல்ல கோவாக்கும் டெல்லிக்கும், அந்த மாதிரி அவர் பேசஞ்சர் பிளைட்ல போனார். சிங்கப்பூர் வந்துட்டாரு, பத்திரிக்கையாளர் சந்திட்டாரு. யாருமே ஓடினது நீங்க மிஸ்டர் ஜோசப் விஜய், ஓடினது நீங்க. 41 பேர் கரூர்ல பாட்டு பாண்டீங்களே, பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய். ஏன் இப்ப பாட வேண்டியதானே கரூர்ல? பாட்டலுக்கு 20 ரூபாய், பாட்டலுக்கு 20 ரூபாய், பாட்டலுக்கு 30 ரூபாய் பாட வேண்டியது. கரூர்ல ஓடினாரு. 41 பேர் இறந்த உடனே ஒரே ஓட்டம் ஓடி போய், என்னடா நம்ம கூட்டத்துக்கு வந்த 41 பேர் இறந்துட்டாங்க. கர்ப்பிணி பெண்ணே இருந்துச்சு, குழந்தை இருந்துச்சு, ஒரு வயதான தாய் இருந்துட்டாங்க, சின்ன பசங்க இருந்துட்டாங்க. 41 பணம் உழுந்து கிடக்குது. நம்ம கூட்டத்துக்கு வந்தவங்க கூட்ட நெரிச்சல்ல சிக்கிரு. அதை எதுவுமே அதை பத்தி கவனிக்காம இங்கிருந்து ஆளை விட்டா போறோம்டான்னு ஓடி போய் முகமூடி 3 தனி பிளைட் ஏறி பறந்து போனது யாரு? ஓடுனது நீங்க. ஓடு 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 வராம்பார வேட்டைக்கான மாதிரி ஓடு 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 ஓடுன்னு ஓடுனது யாருன்னா 41 பேர் வேட்டையான வேட்டைக்காரர் ஜோசப் விஜய். ஓடு 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 என்று ஓடு 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 ஓடாம்பாருன்னு யார சொன்னா? ஜோசப் விஜய். நீங்க தான் ஓடு ஓடுன்னு ஓடுனீங்க. 41 பேரை வேட்டையாடிட்டு ஓடு 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 என்று ஓடியவர் 41 பேர் வேட்டையாடிய ஜோசப் விஜய். நீங்க ஓடிட்டு எங்களை ஓடுறான்றீங்க. திமுக காரன் ஓட மாட்டான் மேன், திமுக காரன் ஓட மாட்டான். யாரும் குதிரை பேரெல்லாம் யாரும் எதுவும் பேசல. திமுக அந்த அவசியம் இல்ல. அண்ணன் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு நான் அவர் குதிரை பேரம் பண்ணாருன்றதானே. குதிரை பேரெல்லாம் அவர் எதுவும் யாரும் பேசுறீங்க. இந்த திமுக தாவே எம்எல்ஏங்களை விலைக்கு வாங்குறாங்க, அதெல்லாம் ஒரு ரூமருங்க. ஒரு 10 பேர் ஏதோ புரோக்கர் வேலை பாத்துக்கிறான். அவன் சும்மாவே சொல்லிட்டான், திமுக கிட்ட பேசிட்டோம், அவங்க 40 கோடி சொல்லிட்டாங்க. எடப்பாடி கிட்ட பேசிட்டோம், 40 கோடி சொல்லிட்டாரு. இங்க போறியா அங்க போறியா, எங்களுக்கு 5 கோடி, உனக்கு 35 கோடி. இவனுக்குள்ள பேசிக்கிறது. உங்க திமுக தர பேச நாங்க முடிச்சிட்டோம், இவனுக்கு மாட்டினானுங்க. ஆதாரங்கதா அண்ணன் செந்தில் பாலாஜி குதிரை பேர் நடத்தினாருன்னு ஆதாரங்கதா. செந்தில் பாலாஜிக்கு பழக்கம் இருக்கிறவர், செந்தில் பாலாஜிக்கு வேண்டிப்பட்டவர், செந்தில் பாலாஜிக்கு பழகிறவர் தப்பு பண்றாரு, செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட் ஆக முடியும். கோர்ட்டுக்கு போங்க. நீ இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறது நீதிமன்றம், நீதிபதிகள் தான் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறாங்க. அவனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த ஒரு அரக்கத்தனமான, இந்த அராஜகத்தனமான இந்த சினிமா ஆட்சிக்கு இன்னைக்கு பாடம் புகட்டுறது கோர்ட்டு தான். கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்ல நிரூபிக்கிட்டோம். என்ன சொல்றது? குறுக்கு வழியில ஆட்சிக்கு வரது எங்க தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் விரும்ப மாட்டாங்க. அப்படி குறுக்கு வழியில ஆட்சிக்கு வரணும், குதிரை பேர் நடத்தணும்னா அன்னைக்கு எடப்பாடி சிஎம் ஆனாரு கூவாத்தூர்ல. அன்னைக்கு அந்த அரசியல் நாங்க பண்ணிருக்கலாம். அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிச்சு. தளபதி அந்த வேலையே வேணாட்டார். இப்பயும் சொல்றேன், மீண்டும் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார். எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரப்போகிறார். அது குதிரை பேரம் நடத்தியோ அவங்கள விலைக்கு வாங்கியோ இந்த ஆட்சியை கவுத்தோலாம் இல்ல, அவங்களே முடிச்சுக்குவாங்க. இப்ப இந்த ஏடிஎம் போறான் பாரு, அங்க போயிடுறான் பாருங்க,
அவன் அந்த வேலையை பார்ப்பான். வைகோ ராசியான ஆளு, அவரு பாப்பாரு. நான் விஜய் சாருக்கு சொல்றேன், இந்த ஓடு 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 ஓடுன்னு ஓடுனாங்க, ஓடுறான் பாரு, ஓடு 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 ஓடுறான் வரான் பாரு, வேட்டைக்காரன்ற பாரு. நாங்க ஓட மாட்டோம் விஜய் சார். ஜெயிலுன்னு சொன்னா என் திமுக தொண்டை, என் தலைவன் தளபதி, எங்க அண்ணன் உதய அறிவிச்சிட்டா ஜெயிலுன்னு சொல்லிட்டா போறோம். சும்மா ஜெயில் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும், அப்படி போவோம். மறியல் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சால சூட்கேஸ் கூட போவோம் ஜெயிலு பொண்ணு. ஜெயிலு பார்த்து பயப்படுறவன் நாங்க இல்ல. நீங்க ஓடி போய் 10 நாள் ஒழிஞ்சுக்கிறீங்களே. நான் 10 நாள் எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்க கூட அந்த அத்தனை பேர் ஓட்டான் உங்களை விட்டு. 10 நாள் எங்க இருந்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு 41 பேருக்கு போய் அரசு வேலை கொடுக்குறீங்க கரூர்ல. அவங்க எல்லாம் என்ன மொழிப்போர் தியாகிகளா? என்ன ராணுவம்? அவங்க குடும்பத்தை சேர்ந்த 41 பேர் ராணுவத்தோட எல்லையில போய் நம்ம தீவிரவாதிகிட்ட போராடி நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்களா? அவங்க எல்லாம் வன்முறை அடக்க போன இறந்து போன போலீஸ் குடும்பத்தை சார்ந்தவங்களா? யாரு? ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டம் தானே. ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டம். உயிர் மேல பயம் இல்ல, நம்ம வயிற்றுல குழந்தை கட்டி பச்சை குழந்தைய கூட்ட போறோம், வயசாயிடுச்சு, நமக்கு ஒரு குடும்பம் தானே. ஒரு வெறித்தனமா ஒரு நடிகனை பார்க்க போன கூட்டம் இறந்துட்டா அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறதா? ஒரு நாள் சரி, அன்னைக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மகாமகம் கொடுத்த குழி போனாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் இறந்தாங்க? எத்தனை பேர் இறந்தாங்க? அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்களா? என் கட்சி மாநாடுக்கு வரும்போது போகும்போது 10 தொண்டை 20 தொண்டை சாங்க ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு நாங்க அரசு வேலை கொடுத்தோமா? ஏடிஎம்கில கொடுத்தாங்களா? ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டத்துக்கு அரசு வேலையா? இதுல நினைவு சின்னம் வேறுமா? நினைவு சின்னம் வைங்க. மரியாதை கூறிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க அப்படி ஓடுற மாதிரி அப்படி ஓடுறீங்கல்ல, ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன டான்ஸ் போட்டீங்கல்ல, அப்படி நீங்க ஓடுற மாதிரி ஒரு சிலை வைங்க அந்த இடத்துல. கீழே 41 கோணம் படுத்து கிடக்கட்டும். கீழே ஒரு 41 கோணம் படுத்து கிடக்கட்டும். உங்களுக்கு தான் பேச தெரியும். 5 நிமிஷம் கொத்து பரோட்டா போட்டேன், அதே முடிச்சிட்டேன். அப்ப இன்னும் எல்லா இடத்துலயும் கொத்து பரோட்டா போட்டிருந்தா ஒரு ஒரு தலைவன் தோத்துட்டாருன்றதால அந்த தலைவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் அவருடைய அரசியல் வரலாற்றையும் அவருடைய அரசியலுடைய தியாகத்தை உழைப்பையும் ஒரு தோல்வி வச்சு கணக்கு பண்ணக்கூடாது. அண்ணா தோத்துருக்காரு, பெருந்தலைவர் காமராஜர் தோத்துருக்காங்க. அதை நீ கிண்டல் பண்ற, நீ உனக்கு என்ன அரசியல் மெச்சூரிட்டி? என்னது கொத்து பரோட்டா போட்டேன்ல, கொத்து பரோட்டா போடுறியா? நாங்க விரைவில் கைமா போடுறோம் பாக்குறியா? விஜய், ஜோசப் விஜய், சிஎம் ஜோசப் விஜய், மிஸ்டர் விஜய் சார், கொத்து பரோட்டா போட்டியா? நாங்க போடுறோம் பாக்குறியா கைமா? நீ இதே மாதிரி பேசுன, இதே மாதிரி நீங்க பேசுங்க சிஎம். நீங்க இந்த நானே சொல்லித்தரேன். இதே மாதிரி பேசின அப்பதான் என் தொண்டனுக்கு கோவம் வந்து வெளியே வந்தான்னு வச்சுக்கோ, தாக்கு பிடிக்காது. என்னது வாய் அடக்கமா வச்சுக்கீங்க, வாயை அடக்கமா வச்சுக்கணும். திமுக சீண்டிட்ட இல்ல, இனி பாருங்க சார் விஜய் சார் அரசியல் இதுன்னு. மு.க. ஸ்டாலின் என்கின்ற தலைவன் யார் என்றது நீங்க இன்னிதான் பார்க்க போறீங்க. உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற புயல் மனம் போர்க்குணம் கொண்ட ஒரு வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் யார் என்றது நீங்க இனிமேதான் பார்ப்பீங்க. ஜோசப் விஜய் சார், என் தொண்டை ஒருத்தனும் 1000 ராணுவ வீரருக்கு சமம். உங்க கூட இருக்கிற சினிமா ரசிகர் கூட்டம், என் கூட இருக்கிறது திமுக ராணுவ படை. பார்ப்போம். எல்லாத்துக்கும் நாங்களும் தயார். we are ready. நாங்க ரெடி, நீங்க ரெடியா மிஸ்டர் விஜய் சார்? ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னா நேரத்தை இளைய பாரம்பரியம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். வாழ்க.